வணக்கம் நேர்களே, நான் உங்கள் டென்மார்க் தமிழன் பாலேஸ். இன்றைய நாள் என்னுடைய பிள்ளைகளுடன் மினி பஸ்ஸில், அதாவது பிரத்யேகமான எங்களுக்கென்று அரேஞ்ச் செய்யப்பட்ட மினி பஸ்ஸில் பொதுமக்கள் எல்லோரும் பயணிக்கின்ற ஒரு மினி பஸ்ஸில் சாவச்சேரியை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மினி பஸ்ஸில் எங்களுக்கு தெரிந்தவர்களும் இருந்தார்கள். அவர்களையும் நாங்கள் ஒருதற்கொருதர் அவர்களுடன் அறிமுகம் செய்து கொண்டு சாவச்சேரி சந்தையை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இது ஒரு குதூகலமான பிரயாணமாக தான் இருக்கின்றது. வெளியிலே ஏர் கண்டிஷன் இல்லாட்டிலும் வெளியிலே வந்து ஜன்னல் திறந்து விட்டபடியால் நல்ல காற்றும் உள்ளே வீசிக்கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளுக்கும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. இன்னும் சிறிது நேரத்தில் சாவச்சேரி சந்தையை நாங்கள் வந்திடுவோம். இங்கே இதோ அந்த சாவச்சேரி சந்தைக்குள் வந்திருக்கின்றோம். வெங்காயம் 400 ரூபா தான், பச்சை மிளகாய் 600 ரூபா. அதுக்கு பால் கிடாக்கு, சீனி கிடாக்கு, அது கரணக்கிழங்கு. கொஞ்சம் போயிடுங்க, வாங்க இங்கால் வாங்க. விலை என்ன? முருங்கைக்காய் என்ன விலையான? 600 ரூபா. பச்சை மிளகாய், வாழைக்காய், வெங்காயங்கள் எல்லாம் இது கிடக்கு. ராசவள்ளி கிடக்கு இங்கே இல்லை. அது சரியா? இங்கே அதில் கிடக்கு ராசவள்ளி. ராசவள்ளி என்ன விலை போகுது? என்ன விலை? 200 1 கிலோ. அவர் 200 சுண்ட ரத்தம் வரும். கவனம், பெண்டேஜ் எல்லாம் வச்சிருக்கேன். பிளாஸ்டர் போட்டு ஒரு 800 சொல்றீங்க நீங்க. சரி, 1 கிலோ காணுமே. எல்லாம் 2 கிலோ 2 போடும். ஓகே, 2 கிலோ எடுக்கிறோடியா இல்லை என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் இல்லாமல் இருக்கும்? டிஸ்கவுண்ட் பார்த்து நீங்கள் தந்தீங்கன்னா இல்லது. நாங்கள் ஷாப்பிங் ஃப்ரீயா? இது இல்லை, மம்ஸ் இல்லாமல் இல்லை. எவ்வளோ தம்பி வந்தது? 2 ஹால் இருக்கா? எவ்வளோ? அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் முடியும்? 1500. இதில் 1 கிலோ விற்கிறதுல வந்து இந்த நல்ல மாவை வேற கருப்பு புது சின்ன அது அங்கே அதில் நடக்கிறத விட சின்ன உயரம். முது உயரம். என்ன விலை? 2700. அடடா, இங்கே பாரு. ஓ, மாம்பழம், பிலாப்பழம் பார்த்தாலே பாய் ஊறுதா. இந்த மாம்பழம் பிலாப்பழம் வந்து இலங்கையிலேயே மிகவும் பிரசித்தி வாய்ந்த இடமாக மீசாயில் விளங்குகின்றது. அதிலும் மாம்பழம் வந்து பலவரப்பட்ட மாமரங்கள் இருக்கின்றது மீசாலையில். கருத்த கொழும்பான், வெள்ளை கொழும்பான், அம்பலவி, செம்பட்டான், விளாட்டு, பாண்டி, சேலம், களக்கட்டி, பச்சை தின்னி, வாழைக்காய்ச்சி, நாட்டான் என பல வகைப்பட்ட இனங்கள் காணப்படுகின்றன. மீசால மாம்பழமானது தரத்தாலும் சுவையாலும் பெயர் பெற்று விளங்குகிறது. அதில் கருத்த கொழும்பான் மாம்பழமானது மிக சுவையானதும் பெறுமதி வாய்ந்ததாகவும் அமைந்துள்ளது.
இங்கே இப்போது பலாப்பழம் சீசனாக இருக்கிறபடியால் மலிவான விலையில் வாங்கிக் கொள்ளலாம். பலாப்பழம் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்ச விலைன்னு சொன்னால் 300 ரூபாயிலிருந்து பெரிய பலாப்பழங்கள் வந்து 600-800 ரூபாய் வரைக்கும் இருக்கின்றது. அதை வாங்குவவர்கள் அதை தட்டி பார்த்து அதுக்கெண்டே ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதை எவ்வாறு வாங்குவதென்று மாம்பழம் வந்து தூரத்தில் போய்க்கிலே அதன் மனம் மனதை கவரும். அங்கே போனாலே அந்த சாவச்சேரி பக்கமாக போனால் பழக்கடைகளுக்கு போய்க்கிலே மிகவும் ஒரு ஆசையாக இருக்கும் அந்த ஏரியாவில் போய் பழங்களை வாங்குவது அல்லது அதை வேண்டி கொண்டு போய் சாப்பிடுவது. முந்தியெல்லாம் எங்களை ஐயா வந்து சந்தையில் பலாப்பழம் பண்ணியிருந்தால் அன்றைக்கே அதை கூறு போட்டு எல்லோரும் ஒரு பெரிய கூறாக எடுத்து சாப்பிடுவோம். பலாப்பழம் வெட்டும்போது அதுக்கு கத்தியில் வந்து எண்ணெய் பூசி தேங்காய் எண்ணெய் பூசி தான் வெட்டுவார்கள், இல்லாட்டில் கையில் ஒட்டும். அதால் அந்த மாதிரி அந்த பழத்தை வெட்டி சாப்பிடுவோம். நன்றாக இருக்கும். புட்டோடு அதுவும் புட்டும் பலாப்பழம்னு சொன்னால் அல்ல புட்டும் மாம்பழம்னு சொன்னால் மிகவும் சுவையாக வாய்க்கு ருசியாகவும் இருக்கும். அதை யோசித்தாலே வாய் ஊறுது. சரி, அப்படியே இங்கே உள்ளே உள்ள கடைகளில் பார்ப்போம். அங்கேயும் பலவரப்பட்ட பழங்கள் காணப்படுகின்றது. இது வந்து வெளிநாட்டு பழ வகைகளோடு எங்கள் உள்ளூர் பழ வகைகளும் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. என்ன விலை எல்லாம் போகுது? எல்லாம் 250 ரூபா தான். சாகட்டுமே இன்னைக்கு? இல்லை இல்லை, நான் பார்க்குறப்பா பழங்கள் என்ன விலைன்னு பார்ப்பேன். எனக்கு வேணாம் பழங்கள் நீங்கள் என்ன விலை போடுறீங்க? எல்லாம் மலிவு தான். போடுங்க. இது என்ன இல்லை இந்த ரதி போட்டு அது என்ன பேஸ்டா? பிளேன் சும்மா வெள்ளை இருக்கா? இல்லை, அவருக்கு அந்த வெள்ளைன்றது தான் பிடிக்கும். அவர் எத்தனை கலர் அங்கே எடுத்து கொடுத்தாலும் விலை கூடினது வெள்ளை தான் அவர் எடுத்து போடுவார். வெள்ளை ஷர்ட்டு போடுவார், வெள்ளை டிஷர்ட் போடுவார். என்ன விலை? இதில் என்ன டேமேஜ்? அதான் நாங்கள் பார்க்க அங்கே இதில் வந்து பார்ப்போன்றது ஆமாம் சொல்லிச்சு. இது பண்ணுங்க, பெரிய பேக் இதுக்குள்ளே ஃபுல்லாக வைக்கலாம். உனக்கு இது பெரிஷ் இதுக்குள்ளே நீ பெரிய சாமான வைக்க. உள்ளுக்கு ப்ரைஸ் இருக்கா? 2300 இதா? பெருசு தான் நம்ம நினைக்குது. பெருசு இப்படி சரி இது கம்ப்யூட்டர் வைக்கிறதுக்கும் பார்க்குறாவா? அப்படின்னா நேற்றைய தினம் சாவச்சேரி சந்தைக்கு சென்றிருந்தோம். இன்று யாழ்ப்பாணம் டவுனுக்கு வந்திருக்கின்றோம் பிள்ளைகளுடன். அவர்கள் வந்து தங்களுக்கு தேவையான உடுப்புகள் மற்றும் பல்வேறு பொருட்களை வாங்குவதற்காக வந்திருக்கின்றார்கள். அத்துடன் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லணும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதால் இன்று இந்த நகருக்கு வந்திருக்கின்றோம்.
யாழ் நகர் என்றுமே பரபரப்பாகத்தான் காணப்படுகின்றது. மக்கள் பல்வேறு திசைகளிலிருந்தும் இந்த யாழ் நகருக்கு வந்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இங்கே வருகின்றார்கள். வேலை நிமித்தம் பெறுவர்கள் கூட மற்றும் இங்கால வந்து சாமான்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்பார்கள். நாங்களும் அதே மாதிரி இந்த உடுப்பு கடைக்கு வந்திருக்கின்றோம். இந்த உடுப்பு கடையில் சிறியோர் முதல் பெரியோர் வரையான உடுப்புகள் மலிவு விலையில் இருக்குது என்று கூறினார்கள். அதில் வந்திருக்கின்றோம். ஓரளவு ரீசனபிளான விலையெல்லாம் இங்கே இருக்கின்றது. பார்க்க பிள்ளைகளுக்கும் விருப்பமாக இருக்குது. அவர்கள் தங்களுக்கு விரும்பின உடுப்புகளை பார்த்து வேண்டுவதற்காக இதுக்குள்ளே இந்த கடைக்குள் வந்திருக்கின்றோம். பிள்ளைகளும் சரி, என்னுடைய மனைவியும் சரி, உடுப்பு வாங்குவது என்று சொன்னால் அதுக்கு எடுக்கின்ற நேரம் விலை மதிப்பற்றதாக இருக்கின்றது. ஏனென்று கேட்டால் அது நீண்ட நாளாக இருக்கும், மணித்தியால கணக்கிலையும் போகும். இங்கே என்ன ஒரு சிரமமான விடயம் என்னவென்றால் ஏர் கண்டிஷன் போடவில்லை. இங்கே மேலே மீன் பிசுறிகள் போட்டிருக்கணும், ஆனாலும் எல்லா இடங்களிலும் அது வேலை செய்யவில்லை. நிற்கும் போது வேர்த்தொழுகின்றது. அதையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் வந்து உடுப்பு வாங்குவதில் மும்முரமாக இருக்கின்றார்கள். என் பாடோ பெரும் பாடாகத்தான் இருக்கின்றது. பார்ப்போம். என்ன நேர்களே, இத்துடன் இந்த காணொளியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். மறக்காமல் என்னுடைய காணொளியை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது டென்மார்க் தமிழன் பாலேஸ்.